ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பொறுப்பேற்று 8 பேர் சென்னை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சென்னையில் பிரபல ரவுடியாக வலம் வந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா, ராமு, திருமலை, செல்வராஜ், அருள், திருவேங்கடம், சந்தோஷ், மணிவண்ணன் ஆகிய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு மூல காரணம் 2015 நடைபெற்ற ஒரு கொலைதான் என்கிற தகவல் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தவர் தென்னரசு. இவரை கடந்த 2015ஆம் ஆண்டு குடும்பத்தினர் கண் முன்னே ரத்தம் தெறிக்க படுகொலை செய்து வெறியாட்டம் ஆடியது ஆற்காடு சுரேஷ் தலைமையிலான கும்பல். அப்போது முதல் ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷ் இடையே பகை தீவிரமாக ஆரம்பித்தது. ஆற்காடு சுரேஷை போட்டு தள்ள ஆம்ஸ்ட்ராங் மேற்கொண்ட முயற்சிகள் பல முறை தோல்வியில் முடிவடைந்தன. இதேபோல ஆம்ஸ்ட்ராங்கின் கதையை முடிக்க ஆற்காடு சுரேஷ் தரப்பும் பல முறை முயற்சி செய்து தோல்வி அடைந்துள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கொலை வழக்கு ஒன்றில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு நண்பன் மாதவனோடு பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிக்கு உணவருந்த வந்த ஆற்காடு சுரேஷை ஒரு கும்பல் மிக கொடூரமாக துடிக்க வெட்டி படுகொலை செய்தது. அப்போது உடன் இருந்த ஆற்காடு சுரேஷின் நண்பன் மாதவனுக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாதவன் பின்னர் உயிர் பிழைத்தார். அத்தோடு ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் மாதவன் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அண்மையில் மாதவனையும் ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கின் பெயர் இடம்பெறவில்லை. இதற்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் போட்ட பக்கா ஸ்கெட்ச் தான் என்கின்றனர். வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டாலும் அதில் தனது பெயரை சேர்க்க முடியாத அளவிற்கு தெளிவாக செயல்படக்கூடியவர் என்கின்றனர். இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் தான் கூலிப்படைக்கு அடைக்கலம் கொடுத்தது என ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா உள்ளிட்டவர்கள் கருதி பழி தீர்க்க காத்திருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் பிறந்த தினமான ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய முடிவு செய்து திட்டம் போட்டு அதை நிறைவேற்றியிருக்கின்றனர். இதனையடுத்து போலீசாரிடம் சரணடைந்த ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆற்காடு சுரேஷ் கொலையான அதிர்ச்சி அடங்குவதற்குள் அந்த கொலையை நேரில் பார்த்த முக்கிய சாட்சியான அவரது நண்பன் மாதவனையும் ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தது தங்களை பதற்றத்திற்கு ஆளாக்கி இருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் இந்த கொலைகளை ஆம்ஸ்ட்ராங் தான் செய்ததாகவும், எனவே அவர் தன்னையும் கொலை செய்யக்கூடும் என்பதால் தான் அவரை கொலை செய்து விட்டதாக பொன்னை பாலா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.